ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டான். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. தெய்வ பிள்ளையில ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு, ஆனால் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? உன் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியும், உன் வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியும். இன்னும் நீ முன்னேறி சுதந்திரிக்க வேண்டிய காரணம் அநேக இருக்கு, ஆனால் நீ முன்னேற முடியாமல் ஏதோ ஒரு அடைப்பு உனக்கு முன்பாக இருக்கிறதே நான் அறிந்திருக்கிறேன். அதனால நான் என்ன செய்ய போறேன்னா, உன் வாசல்களை திறக்க போகிறேன். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அதை வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிறவர் சொல்லுகிறதாவது, நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர்ல. தேவ பிள்ளையே, அவர் திறந்துட்டார்னா திறந்ததுதான், அவர் மூடினார்னா மூடினதுதான், வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒருவேளை எத்தனை வாசல் உனக்கு விரோதமாக அடைக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் வாசலை திறக்கிறேன். நாமே நீ ஜோமன் எனக்கு தெரியும், நீ உபவாசத்தது எனக்கு தெரியும், என்னை நோக்கி நீங்கள் விண்ணப்பணித்தது எனக்கு தெரியும், என்னையே சார்ந்திருக்க தெரியும். ஆண்டவர் நேரத்தை வைத்திருக்கிறார். அதினதின் காலத்தை அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். தெய்வ பிள்ளையில, ஒருவேளை உங்களுக்கு என்னென்ன வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கு? ப்ரமோஷன் வாசல் அடைக்கப்பட்டிருக்கா? வீசா என்ற வாசல் அடைக்கப்பட்டிருக்கா? ஜாப் என்ற வாசல் அடைக்கப்பட்டிருக்கா? என்ன வாசல் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கு? எந்த நன்மை உங்களுக்கு வேணும்? தேவ பிள்ளையில, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசலெல்லாம் அவர் திறக்க போகிறார். அல்லேலூயா. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. தேவ பிள்ளையில, இன்றைக்கு கர்த்தர் அவர் வாசல்களை திறப்பதற்கு உண்மையில் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து. அல்லேலூயா. பாருங்க, இங்க அப்போஸ்தலர் முன்னாடி பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார். இங்க பேதுரு நிழலப்பட்டு சுகமுண்டாகிறது, வியாதிஸ்தர்கள் சுகமாக்குறாங்க, பலவிதமான அற்புத அடையாளங்கள். இதெல்லாம் பார்த்த உடனே அங்கே இருக்கிற பிரதான ஆசிரியர்கள் எல்லா மத தலைவர்களுக்கும் பயங்கர கோபம் வந்துடுது. இவங்களை பிடிச்சி இவங்களை சிறைச்சாலையில் அடைக்கணும், சிறைச்சாலையில் அடைச்சிடுறாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? தேவப்பிள்ளையில, அவன் பயங்கரமான காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்களையும் மீறி ஆண்டவர் தமது தூதனை அனுப்பி என்ன செய்யறனா, அதில் வெளியே கொண்டு வருகிறார். அதில் வெளியே வந்துட்டு அவங்க மறுபடியும் போய் தேவாலயத்தில் பிரசங்கித்து கொண்டு இருப்பாங்க. பயங்கரமாக இருக்கு பாருங்க. அங்கே மறுபடியும் அவங்கள வெளியே கொண்டு வந்து போய் பார்த்தாக்கா அது எல்லா பாதுகாப்பில் அவரே இருக்கிறாங்க. ஒரு பாதுகாவலர் அப்படி இப்படி போகலை. ஆனால் அடைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் வெளியே வந்துட்டாங்க. இதுதாங்க ஆண்டவர் செய்கிற காரியம். எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அடைப்புகளாக இருந்தாலும் என் ஆண்டவர் அதை திறக்கிறவர். பாருங்க, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த அப்போஸ்தலர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவானா? அப்படியேப்பட்ட சிறைச்சாலை கதவுகளையும் ஆண்டவரால் திறக்க முடியும்னா, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு, உங்கள் முன்னேற்றத்துக்கு எந்த தடைகள் இருக்கிறது, இன்றைக்கு கர்த்தரதை மாற்றி அதை திறந்து ஆமீன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மையில் இருக்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர். இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், நான் தெய்வ மனுஷனாக உங்களுக்கு சொல்கிறேன், எதெல்லாம் மூடப்பட்டுச்சோ இனி வர நாட்கள் அதை திறக்க போகிறது. நீங்கள் உள்ளே போய் மேய்ச்சலை கண்டடைய தான் போகிறீங்க.
கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. திறந்த வாசலையும் முன்பாக வைத்திருக்கேன் வாக்கு பண்ண கத்த ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். அன்னைக்கு ஆண்டவரே சிறைச்சாலையிலிருந்து அப்போஸ்தலரை வெளியே கொண்டு வருவீங்கன்னா இன்னைக்கும் ஆண்டவரே ஆமென் என்ற நீங்கள் கதவுகளை திறக்க உண்மையில் தேவனாக இருக்கிறீர். தடைகள் விலகட்டும். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இதில் ஆசீர்வதித்து இந்த நாள் முழுத கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு போட்டு எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர்களுக்கு வாசலை திறந்துட்டாரு. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.